ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோ இப்போ இருக்கு. ஸோ நல்லா இருந்துச்சுனாக்க ஒரு லைக்கே பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே கூடவே இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்ஸாக பார்க்கணுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ எனக்கு பண்ண கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. பண்ணிப்பீங்கல்ல? ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட்னு ஸ்வீட்டாகவும் நம்மளோட ஸ்டைல் நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஜஸ்ட் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம குயிக்காக பார்த்துடலாம். நம்ம எடிட் பண்ண வேண்டிய பிக் பண்ணாக்க நம்ம பேஜை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஆப் பண்ணாக்க அடாப் எஸ்எஸ் தான். இந்த ஆப்பை பண்ணாக்க நான் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ இந்த ஆப்புடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல ரிமூவ் பேக்ரவுண்ட் ஐக்கனே இருக்கா, அந்த ஐக்கன் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல்ன்றது நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் பண்ணாக்க செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்பை நான் எதுக்காக உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறேன்னாக்க உங்களால் ஹெச்டியாகவே பண்ணாக்க பிஎன்ஜி இமேஜ் பண்ணாக்க டவுன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் சஜெஸ்ட் பண்ணுறேன். ஸோ வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ பிஎன்ஜி கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ கீழே டவுன் இருக்கா, அது கிளிக் பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இதே சமயத்தில் நீங்கள் எடிட் பண்ண எல்லா பிக்கும் பண்ணாக்க நீங்கள் பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆப்பை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டுடைய அப்ரிஷியேட் லிங்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி பண்ணாக்க உங்கள் ஐட் மூஷன் இன்க்ளூட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் பண்ணாக்க 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ 2த்துல உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ அது பண்ணாக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்பயும் பண்ணாக்க நிறைய பேர் எனக்கு ஒர்க் ஆகலைன்னு பண்ணாக்க சில பேர் சொல்கிறீங்க. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஓகே, ஸோ நான் மற்ற சேனல் மாதிரி நான் பண்ணாக்க எதுவுமே இப்படி சொல்கிறது அரைகுறையாக பண்ணாக்க நான் கொடுக்க மாட்டேன். ஸோ ஒன்று கொடுத்து ஒன்று கொடுக்காமலும் கொடுக்க மாட்டேன். எல்லாமே நான் பண்ணாக்க கொடுப்பேன். ஸோ அதை பொறுமையாக பார்க்கறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ரொம்ப அவசரப்பட்டீங்கன்னாக்க எந்த வேலையுமே ஆகாது. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ப்ராஜெக்ட் இன்க்ளூட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு பண்ணாக்க இது இப்படி பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக்கை நம்ம ஆட் பண்ணாமல் பார்த்துடலாமா? ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணாக்க ஒரு 5 குரூப் கொடுத்துருக்கேன். இதில் எப்படி பிக் ஆட் பண்ணாமல் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பிக் ஒன்று குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எடு குரூப் வைக்குங்க. ஸோ இந்த இடத்துலக்கு சாரி கேஸ், தொண்டை ஒரு மாதிரி வலிக்குது. ஓகே, ஸோ கீழே ஆரஞ்சு கலர் இருக்கா, அதுலேயே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலெக்ஷன் கூட்டு ஸ்டாருக்கு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் பண்ணாக்கி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இப்படி தான் ஆட் ஆகும். ஜஸ்ட்டு உங்கள் வரலாறு நீங்கள் மூவ் பண்ணி உங்களோட பிக்கு அது மாதிரி நீங்கள் அசென்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா, ஆட் ஆச்சு. இதே சமயத்தில் அடுத்து இருக்கிற 5 குரூப்புக்கு பண்ணாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க மை லெவன் பண்ண கொடுத்துருக்கான்னு நீங்கள் இதுதான் கொடுக்கணும்ல, உங்களுக்கு பிடிச்ச டெஸ்ட் பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த குரூப்பில் நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க இது பண்ணாக்க லாஸ்ட்டில் சின்னதாக பண்ணாக்க கட் ஆகும். இது எப்படி ஃபிக்ஸ் ஆகுன்னு சொல்லிடுறேன். கரெக்டாக 4.09 செகண்ட் வந்துட்டு எரர் ஆனால் அந்த பிக்கு குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க எரர் பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ மறக்காமல் இது மட்டும் பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி தான் ஷோ ஆகும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ண நம்ம பார்த்துடலாமா? இந்த இடத்துல பை கார்ட்டூன் இமேஜ் இருக்கா, ஜஸ்ட்டு அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இந்த கலெக்ஷன் கொடுத்து ஸ்டாரு கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேஜை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த பிக் ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கேமரா ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஆன் பண்ணிட்டீங்களா? இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உங்கள் வரலால் நீங்கள் மூவ் பண்ணி உங்களோட பிக் எந்த மாதிரி ஷோணுமோ அந்த மாதிரி நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பண்ணாக்க கேர்ள் கார்ட்டூன் இமேஜ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதே வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் உங்களுக்கு பிடிச்சவங்க இருந்தாக்க அந்த பிக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி நான் பாய் பிக்கு நான் சேஞ்ச் பண்ணி சொல்லி கொடுத்தனோ அதே சேமத்தில் கேர்ள் பிக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே சேமத்தில் பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் பண்ணாக்க நீங்கள் ரெடி பண்ணுற பிக்கு பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மேலே ஷோ பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஷோ பண்ணினாக்க இந்த வீடியோ பண்ணாக்க ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ உங்களை மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே.